மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் உள்ளிட்ட அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த தமிழ்நாட்டு மக்கள் கூறும் கருத்துகள் என்ன பார்க்கலாம். கண்டிப்பாக அதை வரவேற்கிறோம். ஏன்னா மகளிருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆண்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. போக முடியாதவங்க, கூலி தொழில் செய்கிறவங்களாம் போக முடியல. இப்போ கட்டண வரவு அதிகமாக இருக்கிறதுனால கூலி தொழில் செய்கிறவங்களுக்கு வேலை சரியாக கிடைக்காதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீன்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வரவேற்பாங்க, வாழ்த்துவாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலவசமாக கொடுக்கறது மக்களுக்கு இலவசம் கொடுத்து தயவு செஞ்சு இன்னும் மக்களை முட்டாளாக்காதீங்க. மக்களோட பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கறது வேணாம். அது போல தொழில் ஏற்படுத்தி கொடுங்க. விவசாயத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை தேட பாருங்க. இன்னும் மக்களை இலவசன்றது வேணாம். ஆண்கள் பெண்களை நீ சரிசமமா வேலைக்கு போயிட்டு உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்கள அது ஒரு குடும்பத்துல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்களே அதுக்கான வழியை ஏற்படுத்திப்பாங்க. இன்னும் இலவசங்களை கொடுத்து மக்களை முட்டாளாக்காதீங்க. இலவசத்தை யாரு கொடுக்கலையோ அவங்களதான் ஜனங்க வரவேற்பாங்க. அது இப்போ நிச்சயமா அதுதான் நடக்கும் அடுத்த இந்த எலெக்ஷன்ல. அவர் முதல்ல ஆட்சிக்கே வர முடியாதுண்ணா. இது அவர் சும்மாலும் பொய்யான தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு. அவங்க ஒன்றும் இல்லைண்ணா, அவங்க கூட இருக்கிற எல்லா பொறுப்பாளர்கள்லாம் எல்லாமே அவர் விட்டு போயிட்டாங்க. அதனால அவர் இதெல்லாம் தேர்தல் அறிக்கை பொய்யான அறிக்கை விடுறாரு. முதல்ல அவர் ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். 2000 ரூபாய் கொடுக்கறது நிறைய பேர் கஷ்டப்படுறது இருக்காங்க. அவங்களுக்கு பயனடையும். ஆனா பயனடைச்சு கொடுத்து ஜனங்களை இன்னும் சோம்பேறியாக்க வேணாம் தான் எங்களோட கருத்து. இலவசமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இலவசம் இல்லாத ஆட்சி யார் கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கு தான் மக்களும் ஆதரவு இருக்கும். கண்டிப்பா ஐயா, மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்கவே தேவையில்லைங்க ஐயா. அவர் நல்லது பண்ணாம போறோம். நாங்க இந்த வேலை செய்யறோம். ஒரு கன்ஃபார்மா அவளை நாங்க 13 வருஷமா செய்யறோம் இந்த வேலையை. நாங்கெல்லாம் என்ன வாடுறோம் தெரியுமா? அதுக்கோசமே எங்களுக்கு பண்ணலாம். எங்களுக்கு அது சம்பளமா போட்டு கொடுத்தா கூட போறோம். 5000 ரூபாய் சம்பளத்துக்கு செய்யறோம். பெண்களுக்கு கூட வேணாங்க ஐயா. இதெல்லாம் ஆண்களுக்கும் வேணாம், பெண்களுக்கும் வேணாம். நாங்க வேலைக்கு போறோம், நாங்க டிக்கெட் எடுத்துக்குவோம். அதை வச்சு எதனா வேற எதனா பண்ணலாம். எங்களுக்கு தான் அது நல்லது தான். அது எல்லாரும் வேலைக்கு போறோம்ல. இப்ப பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால ஃப்ரீ பஸ் ஃப்ரீயா போயிட்டு வருவோம். நல்லதுங்க சார். எல்லாத்துக்கும் கொடுத்தா நல்லது. இப்ப இருக்கிறது மாதிரியே எப்பயும் எங்களுக்கு கொடுக்கறது நல்லது. சரி, இப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது 2000 ரூபாய் ஆக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆண்களுக்கும் அது சந்தோஷங்க தான் சார். எங்களுக்கு நல்லா சந்தோஷம் தான். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எங்களுக்கு கொடுக்கறது எங்களுக்கு ஒரு உதவி மாதிரி இருக்குங்க சார். ஏதோ கஷ்டப்படுற குடும்பத்துக்கு கொடுத்து உதவுறாங்க. ஏதோ எங்களுக்கு இதாகுது, அவ்வளோதான். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா நல்லதுதான் சார். எங்களுக்கு 2000 ரூபா கொடுத்தாலும் நல்லதுதான் சார். நல்ல வரவேற்பு தான் சார். ஏடிஎம்க்கு ஆட்சி வந்தால் நல்லது தான். எங்களுக்கு நல்லா, நாங்களாம் ஏழை மக்கள் தான். எங்களுக்கெல்லாம் கிடைச்சா நல்லது தான். இந்த வாக்குறுதிகளும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே செயல்படுத்தி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க. ஆனால் இது மறுபடியும் கடன் சுமையை அதிகரிக்கும். அதையும் கருத்தில் கொள்ளணும் அரசு. ஸோ அந்த வகையில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வந்துச்சுன்னா ஆனால் உண்மையிலே நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க. நல்ல திட்டங்கள் தான். இந்த திட்டத்தை ஏற்கனவே தமிழக அரசு செயல்பாட்டில் இருக்கக்கூடியது 1000 ரூபாய் திட்டம். அதே மாதிரி இலவச பேருந்து பயண திட்டம் மகளிருக்கு. அதே அப்படியே ரெட்டி பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது உண்மையில் நல்லது தான். நிறைய கஷ்டப்படுற மக்கள் நிறைய பயன்பெறுவாங்க. பணப்புழக்கம் அதிகமாகும் மக்கள் கையில். நல்ல திட்டமாக தான் பார்க்குறேன். வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வீலர் ஒர்க்கிங் விமெனுக்கு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். எங்களோட நாத்தனாரும் வாங்கியிருக்காங்க. அதுதான் இப்போ வரைக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். எடப்பாடியார் சொல்கிற மாதிரி மாதத்துக்கு 2000 ரூபா கொடுக்கறது மகளிருக்கு, இருபாலருக்கும் பயணம், இது எல்லாம் வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் மக்களே பண்ணிக்குவாங்க. மக்களோட வாழ்வாதாரத்துக்கு பெருக்கிறதுக்கு உண்டான வழிகளை கண்டு கொடுக்குறதுதாங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேங்கிறது நல்ல ஒரு அருமையான இதுங்க. அதுகளுமே பார்த்திங்கன்னா அது எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி பட்ஜெட் இப்போயே 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டோட நிதி சும்மா. அடுத்தடுத்து நம்ம வளர்ச்சி போகிறோன்னா நமக்கு அதுக்கு அளவுக்கு நம்ம இப்போ ரொம்ப லோ கிளாஸ் அந்த மாதிரி இருக்க பீப்புள் டெய்லி காட்டு வேலைக்கு போகிறவங்க, ஒரு ஊருட்டு ஒரு ஊருக்கு கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் அந்த இலவச பேருந்து திட்டத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இல்லை ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் யாருமே அந்த இலவச பேருந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே 2 வீலர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெட்ரோல் விலை அடுத்து ஜாஸ்தியாகுது, கோல்டு ரேட் ஜாஸ்தியாகுது. உமன்ஸோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும்.
ரொம்ப பஸ்ஸை வந்து டெய்லி யூஸ் பண்ணுறவங்க தான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறாங்களே தவிர நிறைய பேர் இப்போ 2 வீலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. உமன்ஸோட வாண்டட் அதில் வச்சு என்னவோ நீங்கள் அதை பொறுத்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதுக்கு வந்து மகளிர்களுடைய அதே மாதிரி 1000 ரூபாயோடதெல்லாம் எங்கள் யாருக்குமே வரதே இல்லை. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தால் வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான்லாம் வந்துட்டு எனக்குலாம் வரதில்லை, எனக்கு வரதில்லை, எங்கள் அத்தைக்கு வரதில்லை, எங்கள் வீட்டில் யாருக்குமே வரதில்லை 1000 ரூபாய். அதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னே தெரியல, வேஸ்ட்டு தான் அதெல்லாம். எல்லாமே சொல்கிறாங்க இப்போ 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா? கொடுக்கல இல்லை. ஸோ இந்த ஆட்சி வந்தால் தான் தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. எல்லாமே ஒரு வாக்குறுதியை வந்து ஆட்சிக்கு வர வரைக்கும் கொடுக்குறாங்களே தவிர ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை யாருமே பெருசாக செயல்படுத்துறதில்ல. அது ரொம்ப கம்மியான மக்களுக்கு தான் அது போய் ரீச் ஆகுதே தவிர எல்லாத்துக்கும்லாம் அதெல்லாம் ரீச் ஆகிறதே கிடையாது. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினா ரொம்ப சந்தோஷப்படுவோம், கண்டிப்பாக சந்தோஷப்படுவோம். இல்லாதவங்களுக்கு ஒரு ரொம்ப அடிமட்ட மக்கள் இருக்கிற இல்லாதவங்களுக்கு ஒரு வாகனம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு நாளைக்கு பின்னாடி அவங்க குழந்தைகளுக்கு வெளியே கொண்டு போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு சிறப்பு அம்சமான திட்டம் தான். நம்மளையில் வரவேற்கிறேன் இந்த திட்டத்தை. 2 வீலர் ஒரு திட்டம். இந்த பஸ் இலவசம். இன்றைக்கி பொம்பளையாக, இன்றைக்கி லேடிஸாக போகிறாங்க. ஆம்பளைக்கு இல்லைங்க ஒரு ஒரு இது இருக்குது. எல்லாத்துக்குள்ள மனசுக்குள்ள வேதனை இருக்குது. என்னடா லேடிஸ் மட்டும் ஃபேமிலியோடு போனாலே இப்போ லேடிஸுக்கு டிக்கெட்டு, ஆம்பளைக்கு டிக்கெட் தண்ணி எடுக்க சொல்கிறாங்க. இதே சரிசமமாக இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும். உண்மையில் பாராட்டுக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள் வந்து பாராட்டுக்கூடிய விஷயம் தான். வந்தால் நல்லாயிருக்கும் நானும் நினைக்கிறேன். மக்களுக்கு நல்ல ஒரு பயன்பாடு உள்ளதாக நினைக்கிறேன். உண்மையில் வரும்னு நினைக்கிறேன். வந்தால் ஆழ்த்தட்டு. எப்படி கொடுப்பார் 2000 இவர் முதல்ல கொடுக்குறது 1000 ரூபா கொடுக்குறதுக்கே 1000 ரூபா எப்படி கொடுக்குறான்னு கேட்குறாரு. இபிஎஸ் எப்படி தராரு? 2000 எப்படி ஒரு ஆள் கொடுக்க முடியும்? பஸ்ஸுக்கு இலவசம். முதலே இலவசத்தில் இப்போ தண்ணியில் ஓடுது வண்டி, தண்ணியில் ஓடி நிற்குது வண்டி எல்லாம், பெரியாரெலாம், விழுப்புரம் வண்டியெல்லாம். இவர் ஆண்களுக்கு இலவசனாக எப்படி கொடுக்க முடியும்? எங்கே போகிறது? தமிழ்நாடு கடனத்தில் இன்னும் இருக்கிற கடனெலாம் சேர்த்து அடமானம் வச்சுட்டு போக போகிறாங்களா? எப்படி இது? இன்னும் அரசியல்னே தெரியலையே. இது கொடுக்குறாங்கன்னா எந்த அரசியலில் இதை கொடுக்குறாங்க? சொல்கிறார செய்வாரா? சொல்கிறதோட சரியா கொடுக்க முடியுமா? இதே இத்தனை 1000 கோடி கடனில் இருக்குது. எங்கே என்ன தான் நடக்குதுன்னே தெரியல. எங்கேருந்து கொடுப்பாங்க இலவசம்னா? இன்னும் எங்கே? தமிழ்நாடு முதலே கடன் ஆகுது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன இழிச்சவன் நினச்சிருக்கிறாங்களா? இந்த 100 நாள் திட்டத்தை 150 நாளாக திட்டத்தை மாற்றி தராரு. அடுத்தது வந்து இந்த மாதம் 1000 ரூபா தராங்களா, இப்போ 2000 ரூபாய் மாற்றி தராரு. அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து அதை வரவேற்கிறோம். அதுவும் வரவேற்கிறோம். நல்ல ஒரு செலவு தான் அது. பெண்களுக்கு கொடுத்தாங்க, இப்போ ஆண்களுக்கு அவர் கொடுக்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு தக்கதான தர வேற எதுவும் கிடையாது. 2000 ரூபாய் தரேன்றாங்க. ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுவே இன்னும் எங்க கார்டுக்கெல்லாம் வரவே இல்லை. 100 நாள் வேலைன்னு சொல்றாங்க. அதுல 80 நாள் கூட போட மாட்டேன்றாங்க. இவங்க என்ன 120 நாள் சொல்றாங்க. 150 ரூபான்னு சொல்றாங்க. 100 ரூபா கூட ஏற மாட்டேன் 100 நாள் வேலையில. இல்லாதப்பட்டவங்க எல்லாம் என்னதான் பண்ண முடியும்? 100 2000 கொடுக்கணும், கொடுக்கட்டும். அதை பற்றி ஒன்று. ஆண்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் போது ஹாப்பி. ஆமாம், சந்தோஷம். பேருந்து இலவசம் அப்படின்றது ஆண்களுக்கு கொடுக்கறதுலாம் பெண்களுக்கு கொடுக்கறதுலாம் அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். வீண் செலவு தான். அதுக்கு பதில் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல சம்பளத்தை கொடுத்தா அவங்களே நல்லபடியாக பயன்படுத்திப்பாங்க. பஸ்ஸில் போய்ப்பாங்க, பேருந்தில் போய்ப்பாங்க. அதே மாதிரி 120 நாள் வேலையை 150 நாளாக மாற்றுறதும் வீண் செலவு. அதுக்கு பதில் விவசாய வேலைக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஆட்களை கொடுக்கணும். கொடுத்தா விவசாயம் செழிப்பாகும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மக்களும் செழிப்பாக இருப்பாங்க. 2000 கொடுக்கறதும் வந்துட்டு தேவையானவங்களுக்கு கொடுக்கலாம், தேவையில்லாதவங்களுக்கு அதை வந்து நிறுத்தணும். அது ஒரு வரைமுறைப்படுத்தணும். எல்லாருக்கும் கொடுக்கறதுன்றது அதுவும் ஒரு வீண் செலவு. அரசாங்கத்துக்கு கடனை உற்பத்தி பண்ணுறது வீண் செலவு. இப்போ இருக்கிற ஆட்சியோட எடப்பாடி வந்தா இன்னும் நல்லா செய்வாருன்னு நம்புறோம். பெண்களுக்கு இலவசமா விட்டு கடனாளியா இருக்கிறதே போதும். ஒரு நாளைக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 2 லட்ச ரூபாயில இருந்து 4 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல. ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் இங்க தலையில கடனை ஏற்றி வச்சுட்டு இவங்க என்ன ஃப்ரீயா பஸ் விடுறது? அதுக்கு காசு கொடுத்துட்டே நாங்க போயிட்டே இருப்போம்ல.